ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி நம்ம அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். கொட்டாங்குச்சி வச்சு ஒரு வீடு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்து அது மேலே ஒயிட் ஷீட் போட்டு அழகாக ஒட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு வீடுக்கு வாசல் வரைஞ்சிக்கலாம், சைடில் ஜன்னல் வரைஞ்சிக்கலாம். நான் இவ்வளோ பெரிய கப்பு இருக்குன்னு கூட தெரியல, வேண்டாம். நம்ம யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் இருந்தால் கூட ஓகே, அதில் கூட இதே மாதிரி பண்ணலாம். அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வரைஞ்சதை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, நான் இன்றைக்கி மெரூன் அடிக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வாசலுக்கு அருகாலுக்கு ஒரு எல்லோ பார்டர் கொடுப்போம். ஒரு மங்களகரமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக மெரூன் கலர் கொடுத்துட்டு பார்டரில் எல்லோ கலர் கொடுத்துடலாம் ஜன்னலுக்கும். இப்போது பெயிண்ட் அடித்தாச்சு. அடுத்தது மேலே கூரை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கொட்டாங்குச்சி க்ளூகன் வச்சு ஒட்டிடணும். க்ளூகன் இல்லைனா கூட ஃபெவிபாண்ட் கூட ஒட்டிக்கலாம். இது போல் மேலே வச்சு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ண அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா மேலே இப்போ இந்த கூரையெல்லாம் நம்ம வைக்கணும்ல, அந்த தேங்காய் நாரை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே ஒட்டிடலாம். சைட்லலாம் க்ளூகன் அப்ளை பண்ணி அந்த குடுமி, தேங்காய் குடுமியில் இருக்கும்ல, அதை நம்ம எடுத்து கட் பண்ணி கூரை மாதிரி அழகாக வச்சிடலாம். அழகாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணலாம். இந்த குடிமையில் இருக்கும்ல, அதை நம்ம கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும் ஒரே சைஸுக்கு. மேலே அந்த காலத்து வீடெல்லாம் ஒரு கயிறுலாம் போட்டு கட்டியிருப்பாங்களே, அது மாதிரி ஒரு கயிறு போட்டு அழகாக கட்டிடலாம். உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் இருந்ததுன்னா மாவில தோரணம் சின்னதாக சைஸ் மாதிரி கட் பண்ணி தோரணமும் தொங்க விட்டுடலாம். அவ்வளோதான், வீடு ரெடி ஆயிடுச்சு. உள்ளே ஒரு லைட் வச்சுக்கிட்டு சூப்பராகிடுச்சு இப்போ வீடு. அந்த ஒயிட் கார்ட்போர்ட் ரெடி பண்ணோம்ல, அது உங்களுக்கு கீழே ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கலாம். மாவில கட்டி ஆயிடுச்சு சூப்பராக. புது வீட்டுக்கு சூப்பரான வீடு ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகான ஒரு வீடு கட்டிட்டோம். அந்த சணல் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா தான், ஒரு டெக்கரேஷன் மாதிரி. சணல் வைக்கணும்னு கூட தேவையில்லை. அப்போல்லாம் கிராமத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறுலாம் வச்சு ஒரு இது கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல, அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் பெயிண்ட் வாசல் வச்சிடணும். அது மேலே ஒரு டாட்டாக குங்குமம் வச்ச மாதிரி ஒரு ரெட் கலரில் டெக்கரேஷன் கொடுத்துடலாம். புது வீட்டுக்கு கோலம்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.